தேவாதிநாதகமலாபிரதநேஷபூர்வாம் தீப்தாந்தராம் வகுளபூஷணநாதமுख्यैः ராமானுஜः பிரபృతిभिः பரிபூஷிதாக்ராம் கோப்த்ரீம் ஜகந்தி குருபங்கிமஹம் பிரபத்யே. ஸ்ரீ பகவத் ராமானுஜரின் 1000வது திருநக்ஷத்திர மகோத்சவமானது நம்முடைய இந்த மாநிலத்திலே, இந்த உலகத்திலே, ஏன் அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடியதான ஸ்ரீவைகுண்டத்திலே கூட மகோன்னதமாக பல்வேறு வேத விற்பன்னர்களோடே பாவலரும் தமிழ் பல்லாண்டிசையுடன் பாடுவோமே என்று சொல்லக்கூடியதான தமிழ் பல்லாண்டுடன் சேர்த்து பொலிக பொலிகவென்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவ்வாறான சுவாமி ராமானுஜரின் 1000வது வருஷ திருநக்ஷத்திரத்திலே ஆஸ்திகர்கள் எல்லோருக்கும் மிகவும் அனுபவமாகவும் அதே சமயத்திலே சுலபமாகவும் அனுபவிக்கக்கூடியதாக ஒரு மலரானது வெளியிடப்படுகிறது. இந்த மலரின் நோக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான பலவிதமான காரியங்களிலே இருக்கக்கூடியதான தவறுகளை நீக்கி நல்லதை நாட்டுவதே. அவ்வாறாக ஸ்ரீ பகவத் ராமானுஜருடைய யதார்த்தமான உண்மையான அவருடைய எண்ணம் எது, அவர் எதை விரும்பினார், அவர் எதை சித்தாந்தத்திலே ஸ்தாபனம் செய்ய விரும்பினார் என்பதையெல்லாம் அழகாக தொகுத்து 5 அங்கங்களாக இந்த ராமானுஜ தயா என்று சொல்லக்கூடியதான மலர் வெளியிடப்பட போகிறது. வருகிற நவம்பர் மாதம் 5ஆம் தேதி ஐப்பசி மாதம் பூராட நட்சத்திரத்து அன்று முத்தி தரும் நகரேடில் முக்கியமாம் கச்சி தன்னில் என்று வேதாந்த வாரியன் சொன்ன தேவாதிராஜன் திருவடி வாரத்திலே ஸ்ரீ பாஷ்யக்காரரின் ஞான குழந்தையாக ஞான புத்திரராக இருக்கக்கூடிய பிள்ளானுடைய திருநக்ஷத்திரத்தன்று இந்த மலரானது வெளியிடப்பட போகிறது. இந்த மலரின் நோக்கம், நாம் எல்லோரும் பகவத் ராமானுஜருடைய சித்தாந்தத்தை அறிய வேணும். மேலும் அந்த எம்பெருமானுடைய தயையானது எப்படி ராமானுஜரிடம் தயையாக வந்தது. யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்மம் வியாமோகதஸ்தரிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே என்று அந்த தயைக்கு சிந்துவாக இருக்கக்கூடிய ராமானுஜருடைய தயையானது சுவாமி தேசிகனிடம் ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் என்பதாக எம்பெருமான் முதல் பாஷ்யக்காரர் வரை, ததனந்தரம் அதன் பிறகு சுவாமி தேசிகன் வரையிலே நமக்கு இந்த தயையானது கிடைத்து கொண்டிருக்கிறது. இதன் நடுவிலே ஹாரம் போன்றே எப்படி ஆழ்வார்களுடைய மத்தியிலும் ஆச்சாரியர்களுடைய மத்தியிலும் இருக்கக்கூடிய ஹாரம் போலே எம்பெருமானார் எழுந்தருளி இருக்கின்றாரோ, அதேபோல் தயை என்று சொல்லக்கூடியதான அந்த கருணையிலே இந்த ராமானுஜனானவன் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். அப்பேற்பட்ட ராமானுஜன தயையை நமக்கு சுலபமாக புரியும்படி அநேக விதமான வித்வான்களுடைய ஒரு வாசாம கோச்சரம் என்று சொல்லக்கூடிய வாக்கினால் அளவிட முடியாததான கட்டுரையின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள், தெளிவிக்கிறார்கள், நம்மை தெளிர்ந்து போக்குகிறார்கள். அப்பேற்பட்டதான இந்த ராமானுஜ தயை என்று சொல்லக்கூடிய மலரின் வெளியீட்டு விழாவிற்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்களும் ஸ்ரீ தேசிக சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் எழுந்தருளியிருந்து அன்று காலை நடக்கக்கூடியதான பிள்ளானுடைய புறப்பாட்டிலே உபய கோஷ்டியிலும் அன்வயித்து அதன் மூலமாக பிள்ளானுடைய அனுகிரகத்தையும் அதன் பிறகு தேப்பெருமானுடைய அனுகிரகத்தையும் பெற வேண்டும் என்றும், மேலும் பெருமானுடைய அனுகிரகம் மாத்திரம் போராது, ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் மாத்திரம் போராது, எது வேண்டுமென்றால் பாகவதோத்தமர்களுடைய அனுகிரகம்தான் பிரதானம் நமக்கு. ஆகையால் அன்று மாலை நடக்க இருக்கக்கூடியதான இந்த மகான்களுடையதான எந்த மகான்கள் இந்த வியாசங்களையெல்லாம் எழுதி நமக்கு அனுகிரகித்தார்களோ அந்த மகான்களுக்கு சிறிது செய்யக்கூடியதான ஒரு உபச்சாரத்தையும் ஏற்று அந்த மகான்களுடைய அனுகிரகத்தையும் பெற வேணும். அதே போன்று பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கலாம். ஒவ்வொரு சமயத்திலும் நாம் தூது விட முடியாது ஒவ்வொன்றையும்.
ஆகையால் நாம் ஒரே தூதாக இந்த ராமானுஜனுடையதான அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு மகான்கள் ஒரு தூதாக சந்தேசத்தை அங்கே நமக்கு அனுகிரகம் செய்ய இருக்கிறார்கள். ஆக எம்பெருமானுடைய அனுகிரகம், ஆச்சாரியனுடைய கட்டாட்சம், அதே போன்று பாகவதர்களுடையதான ஒரு பரம பாவனமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய சம்சர்க்கமானது அன்றைய தினம் கிடைக்கும் என்பதினாலும், அது கிடைத்தால் நாம் இந்த ஜென்மத்திலே செய்த சகலவிதமான பாவங்களும் நிச்சயமாக நீங்கிவிடும் என்பது திண்ணம். ஆகையால் எல்லோரும் அந்த ஐப்பசி மாதம் பூராடத்து அன்று நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று இந்த மகோத்சவத்திலே பங்கு கொண்டு எம்பெருமானுடைய அனுகிரகத்திற்கும் ஸ்ரீ பாஷ்யகாருடைய அனுகிரகத்திற்கும் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அனுகிரகத்திற்கும் பாத்திரர்களாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.